முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிற செய்தி இன்றைய தினம் இவ்வாறு தரப்படுகிறது. தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி தினத்தில் வீரகே சிறுபத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் அமைகிறது. இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமை பேரவையில் வாக்கெடுப்பின்றி நிறைவேறிய தீர்மானம் 22 நாடுகள் இணை அனுசரை வழங்கி கையொப்பம் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. இது குறித்து இப்போது நாங்கள் விரிவாக பார்க்கலாம். புதிய பிரேரணை குறித்தான செய்தியாக இது அமையப்பெறுகிறது. இலங்கையில் நல்லிணக்கம், மதுரத்தில் பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவது தொடர்பான வரைவு தீர்மானம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் நேற்று வாக்கெடுப்பின்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இலங்கை மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் பணியகத்துக்கான காலத்தை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் திருத்தப்பட்ட ஐநா தீர்மானத்தில் 22 நாடுகள் இணை அனுசரணை வழங்கி கையொப்பமிட்டிருக்கின்றன. மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் பணிப்பாளர் மனித உரிமைகள் பேரவையால் கோரப்பட்ட சகல பணிகளையும் 2022 அக்டோபர் 6ஆம் தேதி 51 தீர்மானத்தில் நீடிக்கவும், அதன் 63வது அமர்வில் எழுத்துப்பூர்வ புதுப்பிப்பை வழங்கவும், அதன் 66வது அமர்வில் இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகளில் முன்னேற்றம் குறித்த விரிவான அறிக்கையை வழங்கவும் அலுவலகத்துக்கு கோரவும் இந்த தீர்மானம் முன்மொழிகிறது. புதுப்பிக்கப்பட்ட வரைவு அக்டோபர் 1ஆம் தேதி ஜெனீவாவில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. இந்த தீர்மானத்தின் முக்கிய ஆதரவாளர்கள் ஐக்கிய ராஜ்யம், கனடா, மாலாவி, அதில் மொன்டினிக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா உள்ளிட்ட மேலும் பெரும்பாலான ஆதரவாளர்கள் ஐரோப்பிய நாடுகளை உள்ளகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் இலங்கை மீதான தீர்மானத்தை அறிமுகப்படுத்துவதற்கான இங்கிலாந்து மையக்குழு அறிக்கையை உலக வர்த்தக அமைப்பு மற்றும் ஐநாவுக்கான இங்கிலாந்து நிரந்தர பிரதிநிதி குமாரையர் வழங்கியிருக்கிறார். அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது வரைவு தீர்மானம் தற்போதைய அரசாங்கத்தால் நீண்டகால மனித உரிமைகள் பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் பாராட்டத்தக்க உறுதிமொழிகள் மற்றும் பல தசாப்த கால மோதலால் ஏற்பட்ட ஆழமான தாக்கங்களை ஒப்புக்கொள்கிறது என்று குமாரையர் கூறியிருக்கிறார். இந்த உறுதிமொழிகளை உறுதியான நடவடிக்கைகளாக மொழிபெயர்க்குமாறும் மையக்குழு அரசாங்கத்தை வலியுறுத்தியிருக்கிறது. இதற்கிடையில் செப்டம்பர் 8ஆம் தேதி ஆரம்பமாகிய ஐநா மனித உரிமைகள் பேரவையில் 60வது அமர்வு நாளை 8ஆம் தேதி நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதற்கமைய நாளைய தினம் இந்த தீர்மானம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருக்கிறது. மேலும் நீடித்த நல்லிணக்கம் மற்றும் நிலையான அமைதிக்கு நீதி மற்றும் பொறுப்புக்குரல் அவசியம் என்பதை அடிக்கோடிட்டு காட்டிட ஒன்றுபட்ட மற்றும் சமரசம் செய்யப்பட்ட நாட்டை நோக்கிய இலங்கையின் பாதையில் தொடர்ந்து ஆதரவளிப்போம் என்று ஐரோப்பிய யூனியன் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதேவேளை இந்த தீர்மானம் நிகழ்ச்சிகள் 2 கீழ் இருப்பதால் தமிழ் தரப்புகள் மற்றும் மனித உரிமை இழப்புகள் ஐநா சபையிடமும் குறிப்பாக மையக்குழு நாடுகளிடம் இலங்கைக்கு விசேட அறிக்கையாளர் நியமிக்க அழுத்தம் கொடுக்கின்றமை ஒரு முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது. இதே நேரம் இந்த விவகாரம் தொடர்பில் மேலும் சில தகவல்களை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் பிரதானமாக பிரேரணைக்கு சீனா எதிர்ப்பு, ஜப்பான், கொரியா நடுநிலை என்பதான ஒரு தகவலையும் நாங்கள் அவதானிக்கலாம். இணையனுசரை நாடுகளினால் சமர்ப்பிக்கப்பட்ட புதிய பிரேரணையினூடாக இலங்கை தொடர்பில் பேரவையும் உயர்ஸ்தானிகர் அலுவலகமும் கொண்டிருக்கும் ஆணை காலநீடிப்பு செய்யப்படுவது பற்றி உறுப்பு நாடுகள் சில வரவேற்பு வெளியிட்டுள்ள அதேவேளை மேலும் சில நாடுகள் இலங்கையின் இறையாண்மைக்கு மதிப்பளித்து அந்த நாட்டின் உள்ள விவகாரங்களில் பேரவை தலையிடக்கூடாது என வலியுறுத்தியிருப்பதான செய்தியும் இதனோடு இணைந்ததாக இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். இதன் அடிப்படையில் மிக பிரதானமாக கூறப்பட்டிருக்கிற விடயங்கள் என்ன என்பதை நாங்கள் அவதானிக்கும் போது 60வது கூட்டத்தொடர் கடந்த 8ஆம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமான நிலையில் இந்த கூட்டத்தொடரின் போது நிறைவேற்றும் நோக்கில் பிரிட்டன் தலைமையில் கனடா, அதனத்தில் மாலாவி, மொன்டினிக்ரோ மற்றும் வட மெசிடோனியா உள்ளிட்ட இணை அனுசரணை நாடுகளை இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் எனும் தலைப்பில் 60 எனும் புதிய பிரேரணையை திங்கட்கிழமை பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு வாக்கெடுப்பின்றி இவ்வாறு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த புதிய பிரேரணை தொடர்பில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகளால் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் சில வெளியாகி இருக்கின்றன. அதில் மனித உரிமைகள் நிலைவரத்தை மேம்படுத்துவதற்கு இலங்கையினால் முன்னெடுக்கப்படும் முயற்சிகளுக்கு அவசியமான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கிறோம் என்று சீனா கூறியிருக்கிறது. அதேவேளை சம்பந்தப்பட்ட நாட்டின் ஒப்புதலுக்கு விரோதமாக நிறைவேற்றப்படும் பிரேரணைகளை நாம் நிராகரிக்கிறோம் என்றும் இப்பிரேரணையின் பிரகாரம் இலங்கை தொடர்பான ஆணையை மேலும் காலநீடிப்பு செய்வதன் ஊடாக எந்தவொரு பெறுபேறும் கிட்டாது எனவும், எனவே இலங்கையினுடைய முன்னுரிமைக்குரிய விடயங்களின் அடிப்படையில் மனித உரிமைகள் பேரவை செயற்பட வேண்டும் என்பதான கோரிக்கை சீனா விடுத்திருக்கிறது. கொரியாவை பொறுத்தவரையில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரத்தில் அடையப்பட்டுள்ள முன்னேற்றத்தை வரவேற்கிறோம். இந்த முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் அதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை என்பவற்றுடனான ஒத்துழைப்பை தொடர்ந்து பேணுமாறு வலியுறுத்துகிறோம் என கொரியா கூறியிருப்பதோடு, ஜப்பான் இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரத்தை மேம்படுத்துவதற்கும் தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பதற்கும் அரசாங்கத்தின் முயற்சிகள் இன்றியமையாதவையாகும். அதன் பிரகாரம் உயர்ஸ்தானிகரின் விஜயத்துக்கு அனுமதி அளித்தமையை பாராட்டுகிறோம் என்பதாக ஜப்பான் கூறியிருக்கிறது. எத்தியோப்பியாவை எடுத்துக்கொண்டால் இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரத்தை
பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் என்ற இலக்கினை அடைந்து கொள்வதற்கான முயற்சிகளின் போது அந்நாட்டின் இறையாண்மைக்கு மதிப்பளித்தல் மற்றும் அதன் உள்ள விவகாரங்களில் தலையிடாதிருத்தல் ஆகிய கொள்கைகள் உரியவாறு பேணப்பட வேண்டும். அதன்படி இலங்கையின் விருப்பத்துக்கு முரணான வகையில் வெளியக பொறுமுறை மேலும் காலநடிப்பு செய்யப்படுவது குறித்து எமது கரிசனையை வெளிப்படுத்துகிறோம் என்பதாக எத்தியோப்பியா இவ்வாறு கூறியிருக்கிறது. இதனத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வலியுறுத்தலும் வெளியாகியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். நிலையான நல்லிணக்கம் மற்றும் சமாதானத்தை கட்டியெழுப்பதற்கு நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டியது மிக அவசியம் என பேரவையில் சுட்டிக்காட்டியுள்ள ஐரோப்பிய ஒன்றியம் பொறுப்புக்கூறல் விடயம் குறித்து மேலும் சில தகவல்களையும் இவ்வாறு வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக இலங்கை அரசாங்கத்தை அது கோரியிருக்கிறது. இதன் ஊடாக புதிய பிரேரணை தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி உரையாற்றிய சைப்ரஸ் நாட்டின் பிரதிநிதி கடந்த 12 மாத காலத்தில் இலங்கை அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் முன்னேற்றகரமான மறுசீரமைப்புகளை வரவேற்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோன்று நிலையான பொருளாதார மேம்பாட்டை அடைவதற்கும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கும் அவசியமான ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக இருப்பதாக உறுதியளித்த அவர் பொறுப்புக்கூறல் விடயத்தில் இன்னமும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதாகவும் வலியுறுத்தியிருக்கிறார். அது மாத்திரமன்றி நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதில் ஐநா மனித உரிமைகள் உயர்சான அலுவலகத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து பிரஸ்தாபித்த அவர் நிலையான நல்லிணக்கம் மற்றும் சமாதானத்தை கட்டியெழுப்பதற்கு நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டியது மிக அவசியம் என்பதாகவும் அவரால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன.